மைக் ஸ்பீக்கர் பார்த்தேன். அதான் ஐயா ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ல ஒரு சந்தோஷத்துல இருக்காரு. ஏதோ பேச வராரு. எனக்கு வந்து குருநாதர் வந்து அப்பா தான். என்னுடைய குருநாதர் திருப்பவனம் எஸ்பி ராமையா அப்பா அவர்கள் தான் என்னுடைய குருநாதர். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் நாரதரா படிக்க போகும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார் அப்பா. நான் போகும்போது எங்கள் அம்மா அரிசி புளியெல்லாம் கொடுத்து விடும், கொண்டுட்டு தான் போவேன். அவருக்கு வச்சிருக்க இட்லி எனக்கு கொடுத்துட்டு அவர் சாப்பிட மாட்டார். அவருக்கு 4 இட்லி இருக்கும். அந்த 4 இட்லி எனக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் கொடுத்துருவார். ஏன்னா என்னை சின்ன வயசுலேருந்து தனியாக இருக்க மாட்டேன். தாத்தா தான் கூட்டி போவார், அவரும் இப்போ இல்லை. அப்போ போகும்போது எங்கள் அம்மா அரிசி புளியெல்லாம் கொடுத்து விடும். ஆனால் அங்கே போகணுன்னா இவர் வந்து 4 இட்லி இருக்கும், அந்த 2 இட்லி எங்கள் ஐயாவுக்கும் எனக்கும் கொடுத்துட்டு இவர் போயில அடைக்கிட்டு பேசாமல் உட்காந்துருப்பார். அப்படி ஒரு இந்த மேடைக்கு வந்து வரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு. வர முடியாது அப்படின்ட்டாரு. முடியலப்பா, என்னால் முடியலடா, வர முடியலடா அப்படின்ட்டாரு. எப்படியாவது நாடக கலைஞர்களை கொண்டாந்து ஏற்றிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆமாம், இந்த குருநாதர் வந்து ரொம்ப சந்தோஷம். குருநாதர்கிட்ட கொடுங்க. அப்பா வணக்கம். இன்னைக்கு உங்களோட இங்கே அமர்ந்துள்ள அன்புள்ளங்கள் அனைவருக்கும் உண்மையான வணக்கத்தையும் நன்றியையும் வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நாடக உலகத்திலே 60 வருஷம் பணியாற்றி இருக்கிறேன். பல நாடகங்களிலும் பல வேஷங்களிலும் நடித்திருக்கிறேன். அதே போல வைக்காத மகன், 2வது மகன் என்ன, நான் காரைக்குடி வட்டாரங்களில் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்னை சந்திச்சொன்ன இந்த பத்மாவும் சிவாஜி ராஜாவும் என்னிடம் என் பிள்ளையை கொண்டு வந்து வச்சு இவனை ஒரு நல்லபடி ஆக்குங்க, நம்மளால் என்ன இறைவன்ல நல்லபடி ஆக்கணும், எல்லாரையும் யாராக இருந்தாலும் இறையருள் வேண்டும், நல்ல ஒழுக்கம் வேண்டும், மனசுல கருமிசம் இல்லாத வாழ்க்கை வேண்டும். அதே போல என் பிள்ளை வந்தான். அவனுக்கு முதல்ல நாரதருக்கு எழுதி போட்டு அவனை அவங்க ஊர்லேயே போய் நல்ல அன்புள்ள நடிகர்களை போட்டு அவனை அரங்கேற்று படி பண்ணி வச்சேன். விந்துக்கு ஒருத்தருக்கும் வித்தைக்கு பல பேருக்கும் பிறக்கணும். அதே போல் என் பிள்ளை இன்னும் பல வாத்தியார்களிடமெல்லாம் படித்து சூப்பர் சிங்கர் நிர்வாகத்தினர்கள் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் பிள்ளையை நல்லபடியாக ஆளாக்கிய இந்த நிர்வாகத்துக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நன்றி 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 ஐயா, நன்றி ஐயா.
எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு விஷயம் இருந்தாலும் நம்மளுக்காக இவ்வளவு தூரம் பயணம் செய்து அவங்களுடைய சிஷ்ய பிள்ளைக்காக எல்லாருமே எல்லா கலைஞர்களும் வந்திருக்காங்க. இதே மாதிரி இந்த கலைக்கு நம்மளோட சப்போர்ட் எப்போதுமே இருக்கணும் அப்படின்றத நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த சமயத்தில் ஹரிஷ் கல்யாண் அவர்களையும் அன்புடன் மேடை கிடைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அனிருத் சொன்ன மாதிரி நானும் நாடகம்லாம் பார்த்ததில்ல, பட் சினிமா ஆரம்பித்தது காரணமே நாடகம் தான். ஸோ இங்கே இந்த இங்கே கொண்டு வந்து இதை சேர்த்து உலகம் முழுக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருக்கும் பார்க்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இவங்களெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியல, உண்மையாகவே உட்காந்துருக்கும் போது இங்கே வந்து அவங்க காலில் ஆசீர்வாதம் ஆகும்னு நினச்சேன். கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சிங்கர் சார்பாகவும் விஜய் டிவி சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு வணக்கத்துடன் ஒரு மரியாதை செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இப்போ அனிருத் அவர்கள் சூப்பர் சிங்கர் சார்பாகவும் மீடியா மெஷின் சார்பாகவும் அனைத்து கலைஞர்களுக்கும் ஒரு தங்க காசை அன்பு பரிசாக அளிப்பார். இது வந்து இவங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடலில் ஒரே ஒரு சொட்டு, அவ்வளோதான். வெறும் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு 10-12 பேர் இருக்காங்க. இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான நபர்கள், பல்லாயிரக்கணக்கான கலைஞர்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய காலுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சமயத்திலையும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவங்களுக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு தொழில், அதை அவங்க தொழிலாக பார்க்குறாங்க, கலையாக பார்க்குறாங்க, அதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாடக கலைக்கு தயவு செய்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது மீண்டும் மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணணும், மக்களை மகிழ்விக்கணும் அப்படின்றதுக்காக ஊர் ஊராக பயணம் செஞ்சு அவங்களுடைய வீடு, மக்கள், சொந்தம் எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்காக வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட நாடக கலைஞர்களுக்கு நம்ம எழுந்திருந்து ஒரு பெரிய ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். உங்க முத்துச்சிற்பி இப்போ உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. இதுதான் நம்ம முத்துச்சிற்பியை இன்னைக்கு இப்படி பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல போய் சூப்பர் சிங்கர் 8 அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அங்க முத்துச்சிற்பியோட போட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி அவருக்கான வாக்குகளை நீங்க அவருக்கு கொடுக்கணும். நன்றி, வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அண்ணா வந்து நம்ம பிரதருக்கு ஒரு ஹக் கொடுக்கணும்னு ஆசை. எஸ் மக்களே, தேங்க்யூ வெரி மச். இதை தொடர்ந்து இன்னும் 2 பேர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு. சார், சாரி சார். எஸ் ப்ளீஸ். ஆக்சுவலாக உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாடக கலை மட்டும் கிடையாது, அந்த இசைக்கலைஞர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. பட் இந்த விஜய் டிவி மூலிமா இந்த இசை நிகழ்ச்சி வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி தான். ஸோ எந்த ஃப்ளைட்டில் போனாலும் சூப்பர் சிங்கர்ஸ் இல்லாமல் அந்த ஃப்ளைட் டேக்அப் ஆகாது. ஸோ இன்னிலிருந்து இந்த நாடக கலையும் பயங்கரமாக உலகம் ஃபுல்லாக பேசப்படும். ஸோ அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற நம்ம விஜய் டிவிக்கும் சரி, முத்துச்சிப்பி தம்பிக்கா அண்ணனுக்கான்னு தெரியல, ஸோ அவருக்கும் நன்றி. தம்பி தானா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நீங்கள் ஐ-பிச்சா பாடியிருக்கலாம், பட் இந்த நாடக கலை நீங்கள் காட்டணும்னு முடிவு எடுத்தீங்களே, அழகான முடிவு. வாழ்த்துக்கள், வெற்றி, ஜெயிக்கிறோம்.